மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியும் விஜயும் பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைய ஸ்கேனில் பார்க்கறதுக்காக ஆசையாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஸ்கேன்லாம் முடிஞ்சு வெளியே வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து வெளியே போலீஸ் நின்றுட்டுருப்பாங்க. அதை பார்த்த காவேரி வந்து விஜயை வந்து மறைவாக இருக்க சொல்லுவாங்க. ஸோ போலீஸ்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து காவேரி காப்பாற்றிட்டாங்க. ஆனால் குமரன் கிட்டையும் கங்கா கிட்டையும் மாட்டிக்கிட்டாங்க. குமரனும் கங்காவும் பார்த்தீங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் செக்கப்புக்காக போயிருப்பாங்க. அந்த செக்கப் முடிஞ்சு வரப்போ பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜயும் அங்கே நிற்கிறத பார்த்துருவாங்க. பார்த்துட்டு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. என்னங்க இவங்க 2 பேரும் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்பாங்க. தெரியல, நானும் இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்டையும் காவேரிக்கிட்டையும் போவாங்க. என்ன காவேரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா, யாருக்கு முடியல, என்ன ஆச்சு, அது விஜய் கூட வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே வந்து காவேரி விஜயும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. உடனே குமரன் வந்து கங்கா கிட்ட, நீங்கள் 2 பேரும் ஒன்றும் ஷாக் ஆக வேணாம், உங்கள் விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் உங்களுக்கு எப்போதும் சப்போர்ட்டாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் சொன்னோன்னு தான் அவங்க 2 பேருக்கும் மனசு ஆறுதலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னு கேட்கும்போது விஜய் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த கேட்டோன்னே அவங்க 2 பேருக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிரும். எப்போ காவேரி ஏன்ட்டு கூட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்பாங்க. உனக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேங்க்கா, எங்கே வந்து உனக்கு முன்னாடி நான் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம வீட்டில் தெரிஞ்சா உனக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும், அது வீட்லேயும் யாராவது அத்தை ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வாங்க வீட்டில் சொல்லலாம்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இப்போதைக்கு இந்த விஷயத்த வீட்டில் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு விஜயும் காவேரி சொல்கிறனால குமரனும் கங்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்லாமே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இதை வச்சு அவங்க 2 பேருமே உண்மையாக புருஷ முன்னாடியாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே புரியுதுங்க. அதனால் நம்ம தான் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதுக்கு குமரனும் ஆமா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோட் போக போகுது.